ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம 4 விதமான கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு பார்க்கலாம். வந்து தேங்காய் பூரண கொழுக்கட்டை. இதுக்கு என்ன வேணும்னா, 1 கப் தேங்காய், 1 கப் வெல்லம் தேவை. இது எப்படி செய்கிறதுன்னா, ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் 1 ஸ்பூன் ஊற்றி அதில் தேங்காயை போட்டு ஒரு பரட்டிட்டு அப்புறம் வெல்லம் சேர்க்கணும். இந்த வெல்லம் கல் மண் இல்லாமல் நல்லா தான் இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துட்டோம். அப்படி இல்லாத கல் மண்ணோடு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை தண்ணியில் கொஞ்சம் தண்ணி சுட வச்சு அதில் போட்டு கரைச்சிட்டு அப்புறம் அந்த தேங்காயில் ஊற்றி கெட்டியாகிற வரைக்கும் கிளறிக்கணும். இப்போ வெல்லத்தை சேர்த்தாச்சு. இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா சிம்மில் வச்சு கிண்டினோம்னா வெல்லம் இலக்கி தேங்காயோடு கலந்துக்கும். வெல்லம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம கலக்கி கொடுத்துட்டே இருந்தால் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப கெட்டியாக வேண்டாம், இந்த அளவுக்கு இருக்கும்போது எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம எள்ளு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு எள்ளும் 1 கப்பு வெல்லமும் வச்சுருக்கு. எள்ளை கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கு. இப்போ எள்ளை வெறும் கடாயில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். எள்ளை நல்லா சடப்புடன்னு பொரியும், அது வரைக்கும் வறுக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு படபடன்னு. இப்போ எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெல்லத்தையும் எடுத்து அதோடையே சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம்னா நல்லா கெட்டியாக உருட்டுற அளவுக்கு பதமாக வந்துடும். எள்ளில் எண்ணெய் இருக்கிறதுனால வெல்லத்தோடு சேர்ந்து இந்த அளவுக்கு வந்துடும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 3வதாக நம்ம உளுந்தம்பருப்பு கார கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, ஒரு கப் உளுத்தம்பருப்பு, அதை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கு. அதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகா, உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிக்சியில் மிளகாயும் உப்பையும் சேர்த்தாச்சு. அதோட உளுந்தம்பருப்பையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஊறின உளுந்துங்கிறதுனால சீக்கிரம் மசிஞ்சிடும். அதனால் பார்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்ததை ஒரு இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கணும். இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும். இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுக்கணும். தொட்டால் ஒட்டாது, அந்த அளவுக்கு வெந்திருக்கும். அதை எடுத்து ஆற வச்சிடலாம். இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் தேவை. எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் தட்டில் இருந்து ஆற வச்சுருக்கிற இந்த உளுந்தம்பருப்பை எடுத்து தட்டில் வச்சு நம்ம உதுத்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போது சரியாக உதிராது, கட்டி கட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது சரியாயிடும். எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் உதுத்து வச்சுருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கட்டி இருக்குது. அது தாளிக்கும் போது சரி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் கொஞ்சமும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டு வறுத்துக்கலாம். அதோட நம்ம ஊற்றி வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா அமுத்தி தேய்ச்சி கொடுத்தோம்னா நல்லா உதிர்ந்துடும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடும் வதக்கி எடுத்து வைக்கும்போது. இப்போ நமக்கு 3 டைப் ஆஃப் கொழுக்கட்டைக்கு உண்டான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப் தண்ணிங்கிற அளவில் தண்ணி வச்சுருக்கு கடாயில். அதோடு இந்த மாவுக்கு ஏற்ற உப்பும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கு. நல்லா கொதி வந்தோன்னே மாவை சேர்த்து கலக்கிக்கணும். கலங்குற வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு கலக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். நல்லா கலங்கினா தான் கட்டி இல்லாமல் இருக்கும். நமக்கு கொழுக்கட்டை செய்யும்போது தட்டாது. இந்த அளவுக்கு கலக்கிட்டு இதை சூடு ஆடுற வரைக்கும் மூடி வச்சுருவோம். அப்புறம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோன்னே நம்ம பிசைஞ்சோம்னா நல்லா வரும். எவ்வளோ தேவையோ அந்த மாவு மட்டும் வெளியில் எடுத்து வச்சுட்டு மீதியை மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், இதுமாரி சொப்பு செய்யணும். இது கப்பு ஆட்டம் சொப்பு செஞ்சோம்னா அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு கொழுக்கட்டை செய்யலாம். இதுக்கு மாவை உருட்டி நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்திட்டு கட்டை விரலில் வச்சு அமுத்திட்டே வந்தோம்னா கப்பாட்டம் வந்துடும். இது போல் செஞ்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கலாம். முதல்ல எள்ளு கொழுக்கட்டைக்கு உண்டான ஸ்டஃபிங் வைக்கலாம். அந்த இது ஓரத்தில் ஸ்டஃபிங் படாமல் வச்சுட்டு மேலே இருக்கிற பகுதியை நம்ம அமுத்தி ஒட்டி விடணும். ஒட்டி விட்டு இந்த மேலே கொஞ்சம் பிரியாமல் இருக்கிறதுக்கு அமுத்தி கொடுத்துடலாம். இது போல் நம்ம எள்ளு கொழுக்கட்டை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். அந்த ஒட்டுற இடத்துல அந்த ஸ்டஃபிங் இருந்ததுன்னா நல்லா க்ளோஸ் ஆகாது. அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா அமுத்தி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாவில் எங்கேயாவது வெடிப்பு வந்ததுன்னா வெளி மாவில் அப்படியே சேர்த்து அமுத்தினோம்னா ஒட்டிக்கும். இதுபோல் நம்ம கட்டை விரலில் அமுத்தி செஞ்சுட்டு வந்தோம்னா கப்பாட்டம் வந்துடும். விளிம்பில் வெடிச்சதுன்னா ஒன்றோட ஒன்று வச்சு நம்ம அமுத்தி விட்டுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சு. எல்லா கொழுக்கட்டையும் நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து நெல்லிக்காய் அளவு எடுத்தால் போதும். அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் உருட்டி உள்ளங்கையில் வச்சு அமுத்தினோம்னா நல்ல மாவு கப்பாட்டம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இப்போ நம்ம பூரண கொழுக்கட்டை தேங்காய் பூரணத்தை வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு இதுமாதிரி கப்பாட்டம் செஞ்சுட்டு பூரணத்தை எடுத்து ஒரு பாக்கு அளவுக்கு எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம மேலே க்ளோஸ் பண்ணணும். சப்பாத்தி மாவெல்லாம் ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் பூவாட்டம் அமுத்தி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வர ஏதுவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.
இதுபோல் நம்ம மேலே பூவாட்டை செஞ்சு வச்சா இது வந்து மோதக கொழுக்கட்டைம்பாங்க. அது எள்ளு கொழுக்கட்டை வேறு ஷேப்பு, இது மோதகம் இந்த மாதிரி ஷேப்பில் செய்யலாம். அடுத்தது வேறு பருப்பு கொழுக்கட்டைக்கு பூவாட்டம் 3 இதழ் இருக்க மாதிரி பண்ணி செய்யலாம். இதோட கொழுக்கட்டையோடு நம்ம சுண்டல் செஞ்சு வச்சு இட்லி செஞ்சு வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இப்போ கொழுக்கட்டை மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி முடிகிற சமயத்துக்கு எல்லாம் உங்களுக்கு விவரமாக போடுறேன், எப்படி நைவேத்தியம் பண்ணுறது எல்லாம் போடுறோம். மாவு கப்பு செய்யும்போது வந்து வெடிப்பு வந்ததுன்னா நல்லா மறுபடியும் பிசைஞ்சிட்டு உருட்டி வச்சு செஞ்சோம்னா எண்ணெயை தொட்டுட்டு செஞ்சோம்னா நல்லா வரும். ஒரு 2 கொழுக்கட்டை செய்யும்போது கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா ஈஸியாக வந்துடும். இதுபோல் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கையில் வச்சு எண்ணெயை தொட்டுட்டு உருட்டினோம்னா நல்ல கப்பு செய்கிறதுக்கு நல்லா வரும் மாவு. அதே போல் மறுபடியும் பருப்பை ஃபில் பண்ணி கொழுக்கட்டையாக செஞ்சு வைக்கலாம். இப்போ 3 டைப் செஞ்சாச்சு. இனி வந்து 4வது கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை, உப்பு போட்ட பிடி கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு வந்து நம்ம இதே மாவை எடுத்து தேங்காய் பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசையணும். இதில் வந்து சுண்டல் கடலை நம்ம செய்கிறதா இருந்தால் சுண்டல் கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் பல்லாக அரிஞ்சு. நீங்கள் வேணும்னா சுண்டல் கடலை வேக வச்சோன்னா அதில் கொஞ்சம் எடுத்து இதோடு சேர்த்து இது போல் செஞ்சு கொழுக்கட்டை செய்யலாம். தேங்காய் மாவு உப்பு எல்லாம் நல்லா கலங்குற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து கையில் நல்லா உருட்டி ப்ரெஸ் பண்ணால் கொழுக்கட்டை வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் செஞ்சு வச்சுக்கலாம். தேவையான அளவு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஆவியில் வச்சு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதில் ஒன்றையும் தனியாக எடுத்து நான் புட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூட்டோடு நம்ம எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறினோன்னே தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு கொழுக்கட்டையை புட்டு எடுத்து வச்சுருக்கு, இப்படி இருக்கும். அதே போல் நம்ம எள்ளு சேர்த்து செஞ்ச கொழுக்கட்டையை இப்போ புட்டு பார்க்கலாம்.
போல் கொலகொலன்னு நல்லா வெந்து உள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பூரண கொழுக்கட்டையும் போட்டு பார்த்தாச்சு. இப்படி தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.